ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பண்ணை வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி 1, 12 பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், ஒரு வேவிச்ச முட்டை 1, தேவைக்கேற்ப உப்பு, காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வானிலையில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டு அதில் போட்டு கொஞ்சம் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கருவை விட்றாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தக்காளியும் அதில் சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதை அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி முட்டையையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதில் உள்ள வெள்ளைக்கருவை மட்டும் சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த மசாலா எல்லாமே முட்டையிலையும் உருளைக்கிழங்குலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டையோட மஞ்சக்கருவையும் அதில் போட்டு நல்லா அதை உடச்சி விட்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை அதில் தூவி கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு நமக்கு தேவையான ஸ்டஃபிங். இப்போ அதை எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஓரத்தில். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பண்ணை 2 ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அந்த பண்ணை கட் பண்ணாமல் பாதி மட்டும் அந்த பண்ணை ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பண்ணை கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண அந்த பண்ணுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக நெய் தடவிட்டு உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வைங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சதுக்கப்புறம் அந்த தோசைக்கல்லில் இந்த கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி எண்ணெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்டஃபிங்கோடு எடுத்து வச்சுருக்க பண்ணை அதில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை பிரட்டி திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திருப்பி போட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு சுவையான ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பன்னும் உருளைக்கிழங்கு இருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக இதை செஞ்சிடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.